சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சென்னையில தான் காட்டுது, அதனால அவன் சென்னையில இருந்து தான் பேசியிருக்கான். ஈசு, நீ சொல்ற மாதிரி அவன் சென்னையில இருந்தே பேசியிருக்கான்னு வையே, அவனுக்கு நம்ம ஏற்காடு வந்தது எப்படி தெரியும்? அவன் அதெல்லாம் கரெக்டா சொல்றானே. அப்படின்னா அவன் நம்மள பின்தொடர்ந்து வந்திருக்கான் தானே அர்த்தம். இங்க பாரு, அந்த குலகார பவி கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ நம்ம பக்கத்துல இருக்கான். சின்னையா, பயப்படாதீங்க. அவன் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. யாரு காலிங் பெல் அடிச்சா? யாரையும் காணோம். யாரோ காலிங் பெல் அடிச்சாங்க. வெளியே போய் பார்த்தா யாரும் இல்லையே. ஈசு, என்ன ஆச்சு? ஏன் லைட்டை போட்டு உட்காந்துருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல சின்னையா, காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சு. எது? இந்த அர்த்த ராத்திரில காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சா? ஆமா சின்னையா. யாரு யாரு பெல் அடிச்சா? யாரு வந்தா ஈசு? யாரும் இல்ல. அது எப்படி ஈசு? யாரும் இல்லாம பெல்லு மட்டும் தானா டிங்கிடாங்கன்னு அடிக்குமா? அஜிஜோ ஈசு, அந்த கொலகார பையன் வந்துட்டானா என்னன்னு தெரியலையே. ஈசு, நல்லா பாத்தியா? சின்னையா, அதெல்லாம் இருக்காது. இல்ல, நீ இருக்காதுன்னு சொல்ற. ஆனா எனக்கு இங்க பாரு, உடம்பெல்லாம் ஜன்னி வந்த மாதிரி கிடுக்கிடுன்னு நடுங்குதே. சின்னையா, நான் தான் உங்க பக்கத்துல இருக்கேன்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நீங்க படுங்க. இல்ல, மறுபடியும் வந்து யாரும் பெல் அடிக்க மாட்டாங்கல்ல? சின்னையா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க படுக்க போறீங்களா இல்லையா? இல்ல ஈசு, வந்துட்டானா என்னன்னு தெரியல. படுங்கன்னு சொன்னேன். இல்ல, அது வந்து படா. சரி, நீ எந்திரிச்சு போயிட மாட்டல. பேசாம படுங்க. நீயும் பட. பயமா இருக்கு. அவனாதான் இருக்குமோ? ஏமா, யார் வந்து பெல் அடிச்சிருப்பாங்க? தெரியலையே. பெய்ய இருக்குமோ? நீ இங்கே, நான் போயிட்டு வரேன். ஐயோ ஈசு, வந்துட்டான் ஈசு, வந்துட்டான். அவனேதான் டிங்கு டாங்குன்னு பெல் அடிச்சான். சொன்ன மாதிரியே வந்துட்டான். ஐயோ கொலகார பை வந்துட்டானே.